வாங்கிட்டீங்களா? ஓகே ஓகே. முன்னாடி வாழைப்பழம் கொடுங்க. அதுக்கு என்ன கரண்டி இருக்காங்க? கரண்டி போடலையோன்னு நினைச்சேன். இல்லை, ஆளுக்கு ஒரு பழம் கொடுத்துறேன். அப்படியே சாப்பாடு வாங்கிட்டாங்க. அந்த பக்கம் வந்தாங்கன்னா ஒரு வாழைப்பழம் கொடுத்துருங்க. ஐயா, என்று உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாமி இன்னைக்கு சிவாய நம. சாமி அப்பளம் வாங்கினீங்களா? சிவாய நம. சாப்பிடுங்க. முன்னாடி போயிட்டு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. போதுமா? ஐயா, இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க என்ன நல்ல உணவு எண்ணத்துக்காக கொடுக்குறாங்களோ அதை என்ன நல்லா சிறப்பாக செயல் பண்ணணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாய நம. சிவாய நம. ஐயா, இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாய நம. சாமி சாப்பிடுறீங்களா? அப்புறம் சாமி, நாளைக்கு மகேஸ்வரர் பூஜை சாப்பாடு இருக்கு, வந்துருங்க. நாளைக்கு 10 மணிக்கு வந்துருங்க. சிவாயம். பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. கொடுத்ததை திருப்பி வாங்க கொடு. சாப்பிடுறியா? நம்மளை பார்த்துட்டு தான் தட்டு பிளேட் கழுவிட்டு இருக்காரு. அப்புறம் சாப்பிட்றியான்னு கேட்குறேன். நான் மாரிமுத்து ஒரு நாளைக்கு ஒரு கெட்டப்ல இருக்கிறேன். என்னம்மா? சரி 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 சரி. என்னப்பா? ஆமா, நம்ம அந்த யூடியூப் சேனல் வருவாரு, அவன்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவர் தானே? அவருக்கு கடை வச்சுட்டாருல. எங்க? கோயில்கிட்ட. அப்படியா? என்ன கடை வச்சிருக்காரு? ஹோட்டலா? ஓ, சொல்லவே இல்லை. உனக்கு சாப்பாடு காலையில வந்துருதாங்க இந்த டெய்லியா? சரி சரி. போட்டோம் காரக்குழம்பு. இதுக்கு மேலையா ரசம் மாதிரி இருக்குமே. சாப்பிடு. பார்த்தா இல்ல சாப்பிடு. வாங்க வாங்க. எங்க போய் நீங்க ஆளுக்கானா? எந்த பிள்ளையார் கோயில்ல இருக்கீங்க? போதுமா? நீங்க அந்த இடத்துல தானே இருப்பீங்க, இங்க மாட்டிக்கிறீங்க. கொட்டை கொட்டை போடுங்க. போட போட. சிவாய நம.
நேற்று இல்லை அந்த இடத்துல இருப்பீங்களே மாறிட்டு இருக்கிறீங்களே என்ன? இங்க பின்னாடி போயிட்டு சரி சரி சரி. பாருங்க சட்டை வீணா போகுது. சட்டை அப்படி தான் அடிக்கும் விடு பார்த்துக்கோ. சாமி நாளைக்கு இங்கே சாப்பாடு இருக்கு, மகேஸ்வர பூஜை நம்மளுது, அங்கே வந்துருங்க. தெரியல நம்ம நீர்நிலைங்கிறதுக்கு முன்னுக்க. ஆமா ஆமா நம்ம டெய்லி அங்கதான் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லியில வாரத்துல ஒரு 2 நாள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். டோக்கன்லாம் வேண்டாம் வாங்க. ஏன்னா நம்ம இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்க தான் வராங்க, அதனால டோக்கன் வேண்டாம் வாங்க. சாமி இந்த டைம் தான் கரெக்டா 10 மணிக்கு வந்துருங்க. சாமி நாளைக்கு அங்க சாப்பாடு இருக்கு வந்துருங்க. ஆமா ஆமா 10 மணிக்கு வந்துருங்க. சாமி நீங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவாய நம. எந்த வேண்டுதலுக்காக கொடுக்குறாங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய. இருங்க இருங்க கையில். வாஷ் பண்ணிப்பாங்க வீட்டுல. என்ன படம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படியா இருந்தாலும் படம் தான். அது என்ன பண்றது? என்ன ஊத்திடுவீங்களா அப்படியே? அது லாஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, அந்த வடகம் மணத்தக்காளி வத்தல் இருக்குல்ல, அது லாஸ்ட்ல நல்லெண்ணெயில தாளிச்சு மேல ஊத்துவாங்க. அது காரக்குழம்புக்கு தாளிப்பு வந்து அதான். இப்போ நம்ம சாம்பாருக்கு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நம்ம முடிச்சுட்டு சாப்பிடுவோம் அமைதியா தான். நம்ம என்னங்க அப்பளம் தாங்க. கரெக்டா 10 மணி வந்துருங்க. நாளைக்கு வந்துடுங்க சாமி. அப்படி எல்லாத்தையும் சொல்லிடுங்க. இந்தாங்க அப்பளம் தாங்க. சாமி என்ன பழம் 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 வாங்கிக்கோங்க, வாழைப்பழம் வாங்கிக்கோங்க சாமி. சாப்பிடுங்க. நாளைக்கு வந்துருங்க அங்க. நாளைக்கு 10 மணிக்கு வந்துருங்க. வாழைப்பழம் வாங்கிக்கோங்க, வாழைப்பழம் அந்த பக்கம் வாங்கிக்கோங்க. வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. ஐயா நாளைக்கு வந்துருங்க. அந்த வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. ஐயா கிட்ட வாங்கிட்டு வாங்க. அவர்கிட்ட 2 இருக்கும் பாருங்க, 2-3 பிளேட் வச்சிருப்பாரு பாருங்க, வாங்கிட்டு வாங்க. குழம்பு இதில் ஊற்றுவோம், அதில் ஊற்றுவோம். சரி சரி சாமி நாளைக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு வந்து போதுங்க. அதே காரக்குழம்பு நிறைய பேர் நம்மளுக்கு ரசம் மாதிரி கேட்குறாங்க. பிளேட் இல்ல, மோர் கொஞ்சம் வேணாங்க. வாங்க ஐயா, நாளைக்கு அங்க சாப்பாடு இருக்கு வந்துருங்க தாத்தா. தெரிய மாட்டேங்க சார், அதான் வரது.
ஏன் நடக்கிறது கஷ்டமா இருக்கு. நடக்க கஷ்டமா இருக்கா? சரி 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 சரி. அதே உங்களை மாதிரி முடியாதவங்களுக்கு திருப்பி வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்குள்ள என்ன பண்றாங்க, அங்க பெருக்குறாங்கல்ல அந்த அம்மா, அவங்க வந்து அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு 20 பேருக்கு ஏந்து போக முடியாதவங்க ஒரு சிலருக்கு திருப்பி வந்து கொடுத்துடணும். சரி பாக்குறேன் நான் நாளைக்கு. சிவாய் நம்ம இந்தாங்க அப்பலாம் தாங்க. சிவாய் நாளைக்கு சாப்பாடு இருக்கு, வந்துருங்க. இந்தாங்க அப்பளம் தான். சாமி ஐயா தாத்தா தாத்தா நாளைக்கு சாப்பாடு அங்க இருக்கு, வந்துருங்க. 10 மணிக்கு வந்துருங்க. அப்பளம் வந்துடும் வேண்டாமா? சரி கொடுங்க. மேல எல்லாம் இருக்குது. கிளம்பிடுறோம். ஓகே ஓகே சாமி, உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. போய் வீட்டுல வச்சுட்டு வந்து ஒவ்வொரு வாரமும் புது தட்டு கொடுக்க முடியாது சாமி. இங்க இருக்கிறவங்க கரெக்டா வச்சிருக்காங்க பாருங்க, எல்லாம் கிளீனா எடுத்துருவாங்க. அப்படியே திரும்பி பாருங்க, யாராவது இல்லாம இருக்காங்களா? சாமி கொடுத்துறேன், வேகமா கொடுத்து விடுகிறேன். ஒரு வாரமா எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க சாமி, பச்சை கார குழம்பு தான் வரணும் அப்படின்னு. சாதம் மோரா சாதம் குழம்பு இதா இருக்கு. இன்னொரு சாமிக்கு முடியல. எங்க இருக்காரு? எங்க? அங்க மரத்துக்கு பச்சை வைட்டி சொல்றாரு அவருக்கா? சரி சரி. இல்ல சிலர் வாங்கி கடை வச்சிருக்காங்க குத்துறாங்க சார், அதனாலதான் கொஞ்சம் கிளியரா. இங்க இருக்கிறவங்க அது மாதிரி செய்ய மாட்டாங்க, ஒரு சிலர் செய்யறாங்க சாமி. கடைக்காரங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லீங்களா சாமி? இல்லங்க. சரி சரி. ஒரு சிலர் செய்யற தப்பு எல்லாத்தையும் நான் செக் பண்ணிக்கணும் ஐயா, ஏன்னா என்ன நம்பி குடுக்குறாங்க, நான் அதை நேர்மையா பண்ணிடணும்ல.
நம்ம ஃபேவரட் குடுப்பா சாமிக்கு. சாமி நாளைக்கு 10 மணிக்கு இங்க வந்துருங்க. நாளைக்கு சாப்பாடு இருக்கு. 10:30 வரைக்கும் அங்க இருந்தேன். நாளைக்கு இன்னைக்கு காலையில அந்த வழி வந்தோம். ஓ சரி அங்க சரி. நிறைய உட்கார்ந்து இருக்கவ நான் குழம்பு மட்டும் வேணுமா? மோர் கொடுங்க, மோர் மட்டும் சாப்பாடு உட்கார்ந்து நாங்க உட்கார்ந்து இருந்து பார்த்தோம். சரி சரி சாமி நாளைக்கு இருக்கு. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. வாங்கிப்பா சாமிக்கு. கிட்ட எடுத்துருவோம். கையை நடக்க இருக்கிறதா எப்படிச்சா நடக்கந்தா கை எங்களுக்கு என்ன எடுக்குது சாமி? நடக்குதுன்னா என் வயசுக்கு எப்படி இருக்கு? 70 வயசு ஆகுது. ரெண்டு பேரும் ஏ சாமி புடிங்க. என் வயசுக்கு நான் உங்க வயசுக்கு அப்படின்னா பழம் பழம் கொடுப்பா தாத்தாவுக்கு. எல்லாருக்கும் உண்டு சாமியா, எனக்கு இல்லையான்னு சொல்றீங்க. உங்களுக்கு தான் எடுத்துட்டு வர்றது, அப்புறம் யாருக்கு கொடுக்க போறோம்? உங்களுக்கு இல்லாம வேற யாருக்கு? அங்க இருக்காங்க. ஆமா ஐயா வந்துருங்க. 10 மணிக்கு வந்துருங்க. சாப்பிடுங்க சாமி. வரட்டுங்களா? கார குழம்புனாவே எல்லாம் சூப்பர் குழம்பு. மத்ததெல்லாம் சூப்பர் இல்லாத குழம்பா? அதான் கார குழம்பு பார்த்தா எல்லாம் குசி ஆயிருங்க. குழம்பு கொஞ்சம் நிறைய ஊற்றிருங்க. சூடு. ஆமா. நீங்க சாப்பிட்டீங்களா சாமி? இதுல வாங்கிக்குவோம். நேத்து நீங்க பந்தி முடியிற போது வந்தீங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த சாமி அங்க கண்ணாடி வாங்க போயிட்டாரு. நேத்து முதல் பந்தியிலே ஒரு 130 பேருக்கு மேல உட்காந்துட்டாங்க. 2வது பந்தி ஒரு 20 பேருக்கு மேல உட்காந்துட்டாங்க. அப்புறம் வந்த பொதுமக்களும் சாப்பிட்டாங்க. அதனாலே இப்ப நாங்க சாப்பிடறத நிறுத்திட்டோம் சாமி. இப்ப அன்னதானத்திலேயே சாப்பிடறத நிறுத்திட்டோம். சரி, நம்ம சாப்பிடற சாப்பாடு வேற யாராவது ஒருத்தவங்க சாப்பிட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களை மாதிரி யாராவது ஒருத்தவங்க லாஸ்ட்ல வந்து இல்லன்னும் போது ரொம்ப கஷ்டமாயிடுது. இல்ல எல்லாருமே பசிக்கு தான் வராங்க. யாரு பசி இல்லாம வராங்க? பசின்றது எல்லாருக்குமே தானே சாமி உண்டு. யாருக்கு பசி இல்லாம இருக்கு? நேத்து அன்னதானம் எல்லாம் முடிஞ்சு கிளம்புற ஸ்டேஜுக்கு வந்தாரு. ரொம்ப கஷ்டமாயி போச்சு. பசிக்குது சாமி, அதான் வந்தாரு. மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி சக்கார குழம்பு போதுமா? ஆமாண்ணா. அப்பளம் தானே? வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. சாமி நாளைக்கு சாப்பாடு இருக்குங்க. நம்ம சொல்லிடுங்க அப்படியே பக்கத்துல. உங்களை தெரியல சாமி. எந்த ஊர் சாமி நீங்க? அன்னதானம் ஃபார் ஒன்லி திருவண்ணாமலை சாதுஸ். இல்ல தாத்தா, திருவண்ணாமலை சாமியாரங்களுக்கு மட்டும்தானே சாப்பாடு. வெளியூர் சாமியாரங்களுக்குலாம் இல்ல.
மோர் வாங்க. எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க. கத்தனூர்ல அங்க இருந்து 2 பேர் வராங்க மறுபடியும் வண்டிக்கு போதுமா? நம்ம என்ன பொறுத்து கத்துறேன் நீ மட்டும் சாப்பிட்டா போதும் இல்லை நான் மட்டும் சாப்பிட்டா போதும் அவங்க வரல அவங்க என்ன சொல்லுவாங்க இந்தாங்க அப்பளம் வாங்கிக்கோங்க. அப்புறம் வாங்கிக்கோ 2 பேர் வராங்க வாங்க ஐயா. ஆகணும் இல்ல நடக்க முடியாது இல்ல நடக்க முடியாது அதான் சொல்றேன் அப்போ உண்மையில நம சிவாய சிவாய நம. எனக்கே இருக்கிறது எல்லாருக்கும் இருக்காது மோர் வந்து வாங்கிக்கலாம். வாமா பொறுமையாவா பொறுமையாவா மோர் இந்தாங்க ஐயா. இந்தாங்க ஐயா அப்பளம். வாழைப்பழம் வாங்கிட்டீங்களா? சரி. மோர் கொடுங்க. சாமி நீங்க திருவண்ணாமலை சாமியாரா? எந்த ஊர் சாமி சாமி நீங்க? திருவண்ணாமலை கிடையாதுக்குனாதான் இது என்னது கன்னியாகுமரி மாவட்டம் திருவண்ணாமலை படத்தையும் கொடுத்தா திருவண்ணாமலை கீழே விழுந்துற போது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வயிறார சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்க. அப்படியே வாங்கிடலாம் குழம்பு தூர்னா எல்லாமே இந்தா. புடி புடி புடி. இந்தா. போதுமா? திருகாசி ஆயுஷ்காண்டு அன்னம்பாலிக்கும் தில்லை சித்தம் சாப்பிடு. இந்த மாதிரி அவுத்து போடு அண்ணன் கிடையாது அது சட்டி சரி நாளைக்கு இங்க சாப்பாடு இருக்கு வந்துருங்க. அப்படியா? சரி 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 10 மணிக்கு வந்துருங்க. வாங்க வணக்கம் சாமி. நம சிவாய். வாங்க. இந்தாங்க வாழைப்பழம் கொடுப்பா. வாங்க சாமி. திருச்சிட்டம்பலம். அம்மா ஓரமா நில்லுங்க. தரேன். கொண்டாரு நில்லுங்க தரேன். அண்ணாமலைக்கு அரோகரா, அன்னமிட்ட அடியாருக்கு அரோகரா. இது சேவை எப்பயும் நீடிட்டம்பா. ஓம் நமச்சிவாய. ஐயா நமசிவாய.
கொடுங்க பாட்டி. நாளைக்கு சாப்பாடு இருக்கு ஐயா, வந்துருங்க. நாளைக்கு 10 மணிக்கு வந்துருங்க. என்னாச்சு? சாப்பிடுங்க. மொச்சை கார பொங்கல். சமயம் மச்சு கட்டியா அதை தடவி பாருங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சமா கொஞ்சமா கொஞ்சம் அவங்களாம் ஆள் இருக்கும் மொத்தம்மா. நீங்க வா வா. சமயம் நாளைக்கு சாப்பாடு இருக்கு, வந்துருங்க. கொஞ்சம் போடியா ஒரு பழம் கொண்டு. நீங்க சாப்பாடு வாங்கிட்டீங்களா? சாப்பாடு வாங்கிட்டீங்களா? நான் நாளைக்கு வாங்கி கொடுத்துறேன். இன்னைக்கு உங்க கூட்டு வெளியில போறேன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வேலையா இருக்குங்கய்யா. நாளைக்கு வந்தா போதும். சரி ஓகே. கண்மணி மணிகளை வாங்கியிருக்கேன். அந்த பில்லு அப்படியே கொடுக்குறேன். சரி ஓகே ஓகே. சாப்பிடுங்க. இந்த சீட் எடுத்துங்க. நீங்க வச்சிருங்க, நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். சரி. சாமி நாளைக்கு அங்க சாப்பாடு இருக்கு, வந்துருங்க. வாழைப்பழம். நாளைக்கு வாய்ப்பு இருந்தா வந்துருங்க சாமி. சொல்லுங்க. பார்த்தேன் வண்டியில. சரி. கண்ணாடி வரது இல்ல, புது பையன் வந்தால கூட்டி விட.
வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா? இல்லை இல்லை வேணாம் வேணாம். வாங்க வாங்க நமஸ்காரம். அதான்